சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை சுமந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னா இருமுடி பைய சொல்லலாங்க. இந்த இருமுடி பையில நம்ம கட்டாயம் சுமந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி தாங்க தேங்காய். தேங்காயில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துவிட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய 3 கண்கள்ல ஒரு பகுதியை ஓட்டை போட்டு அதுல நெய் ஊற்றி எடுத்துக்கொள்வது ஒரு வழக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி நம்ம இருமுடி பையில கொண்டு செல்லக்கூடிய தேங்காய்க்கு தத்துவம் ஐயப்பனை சரணடைவது அப்படின்னும், இந்த தேங்காயினுடைய மேலோட்டு பகுதி உடலையும் தேங்காயில் இருக்கக்கூடிய நெய் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரையும் குறிப்பதாகும். இந்த தேங்காயை பத்திரமாய் எடுத்து சென்று இதில் இருக்கும் நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இந்த மேலோட்டு தேங்காயை சன்னதியின் எதிரே இருக்கக்கூடிய தீயில எரிய வேண்டும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஐயப்பனே என்னுடைய உயிரை உன் பாதத்துல ஒப்படைத்து என்னுடைய உடலை தீயில சமர்ப்பித்து விட்டேன். என் வாழ்க்கையில வரக்கூடிய சுக துக்கங்களை நீயே பார்த்து கொள்ளணும் அப்படின்றது தாங்க இந்த தத்துவம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவில் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அமைந்துள்ள ஒரு இந்து புனித தலம் அப்படின்னு சொல்லலாம். இது உலகின் மிகப்பெரிய வருடாந்திர யாத்திரையாகவும் ஒவ்வொரு ஆண்டும் 100 மில்லியன் பக்தர்கள் வருகை தந்துட்டு வராங்க. சக்தி வாய்ந்த அரக்கனான மகிழ்ச்சியை கொன்ற பிறகு இந்து கடவுளான ஐயப்பன் தியானம் செய்த இடம் சபரிமலை அப்படின்னு நம்மளால நம்பப்பட்டு வருது. மகர சங்கராந்தி அன்று ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் அதிசய நிகழ்வுகள் நடக்கும். பழைய பந்தளம் அரண்மனையில் இருந்து சபரிமலைக்கு இறைவனுடைய நகைகள் கொண்டு செல்லப்படும் போது ஒரு கிருஷ்ண பரந்தம், அதாவது புனித கருடன், விஷ்ணுவுடைய வாகனமான வெளிமதிப்பற்ற நகைகளுக்கு மேலே வட்டங்கள் ஒரு பாதுகாவலர் போல வருவாரு. கோவிலுக்குள் இருக்கும் இறைவனின் தங்க உடலில் அழகிய நகைகள் வைக்கப்பட்டிருப்பதால வெளியில் இருக்கும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிடைக்கும் எந்த இடத்திலும் நெரிசலில் சிக்கி சுவாமியே சரணமையப்பா என்று கோஷமிடுவாங்க. இறுதியாக நகைகள் அனைத்தும் இறைவனுக்கு அணிவிக்கப்படும் போது வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம், கோவில் வளாகத்தில் இருந்து கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் அதிசயமா மறைந்துவிடும். இறைவனுக்கு திருவாபரணம் அணிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் சபரிமலையின் எதிரே உள்ள மலைகள்ல 3 முறை பிரகாசிக்கும் ஒரு பிரகாசம் திவ்ய ஜோதியாக தோன்றும் அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த சபரிமலையில நிறைய அதிசயமான நிகழ்வுகள் அப்படின்றது இன்று வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் சபரிமலை ஐயப்பனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சபரிமலை ஐயப்பனை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமுமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் அந்த தீயில் கரைந்து மறைவது போல மறைந்துவிடும் அப்படின்னு இந்த வீடியோவை முடிச்சு